श्री अटल बिहारी वाजपेयी। श्री अटल बिहारी वाजपेयी नामक एक पाठ डॉक्टर एस विजया का लेख है। अटल बिहारी वाजपेयी பெயரையுடைய இந்த பாடம் டாக்டர் எஸ் விஜயாவோட கட்டுரை। आप हिंदी तमिल अंग्रेजी भाषाओं की पंडिताइन है। இவங்க வந்து ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க, பண்டிதர் இவங்க வந்து சிறந்த பண்டிதை। आप मकान प्रचारिका भी है, இவங்க வந்து சிறந்த हिंदी प्रचारक। श्री अटल बिहारी वाजपेयी भारत के प्रधानमंत्री थे। अटल बिहारी वाजपेयी வந்து இந்தியாவோட பிரதம மந்திரியாக இருந்தார்। उनके शासन काल में भारत ने विकास किया। இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா நல்ல வளர்ச்சி அடைந்தது। இன் சப்கா விவரன் இஸ் லேக் में है, இதை பற்றி எல்லா விவரத்தையும் இந்த கட்டுரையில் அவங்க கொடுத்துருக்காங்க। பாரத் மகான் தேश है, பாரதம் சிறந்த நாடு। हमारे भारत में कई महापुरुषों का जन्म हुआ, நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய மகாபுருஷர்கள் பிறந்திருக்காங்க। ஜெய்சே புத்த மகாவீர் காந்தி விவேகானந்தா இவங்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த மகாபுருஷர்கள்। एक भक्ति लंबी है और इस श्रृंखला में श्री अटल बिहारी वाजपेयी मजबूत कड़ी हैं। இப்போ இந்த வருஷம் நிறைய பேர் இருக்காங்க, இதில் வாஜ்பேயும் ஒருத்தர்। வாஜ்பேயி ஜி பாரத் கே 10वें प्रधानमंत्री हैं। இவர் வந்து வாஜ்பேயி வந்து இந்தியாவோட 10வது பிரதம மந்திரி। मध्य प्रदेश के ग्वालियर जिले में 26 दिसंबर 1924 को वाजपेयी जी का जन्म हुआ। மத்திய பிரதேசில் குவாலியர் ஜில்லாவில் டிசம்பர் 26ஆம் தேதி 1924 பிறந்தார்। ஆப்கா பரிவார் மத்திய வர்க்கிய பரிவார் தா, இவருடைய குடும்பம் வந்து ஒரு நடுத்தர குடும்பம், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது। आपके पिता कृष्ण बिहारी तथा माता कृष्णा देवी है, இவங்க அப்பா வந்து கிருஷ்ண பிஹாரி, அம்மா வந்து கிருஷ்ணா தேவி। अटल जी ने ग्वालियर के विक्टोरिया कॉलेज में पढ़ाई की। अटल जी வந்து குவாலியரில் விக்டோரியா காலேஜில் படித்தாங்க। उन्होंने BA डिग्री हासिल की, அதுக்கப்புறம் அங்கே BA படிக்கிறாங்க। फिर कानपुर के DAV कॉलेज में MA पूरे किया, அது பக்கம் MA படிக்கிறாரு। इसी समय वे राष्ट्रीय स्वयं सेवक संघ में स्वयं सेवक बने, அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக சுயம் சேவக் சங்க் அப்படிங்கிற அந்த அமைப்பில் சேர்ந்துக்கிறாரு। டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர் பண்டித தீன் தயாளு உபாத்யாய கே மார்கதர்ஷன் மே, இப்போ ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, ஒரு கொள்கை பிடிக்குதுன்னா யாரையாவது வழிகாட்டியாக வச்சுக்குவாங்க। இவர் வந்து பண்டித தீனதயாள் உபாத்யாயை வந்து ஒரு வழிகாட்டியாக நினச்சி ராஜநீதிமே அரசியலில் பிரவேश हुए, அரசியலில் நுழைஞ்சார்। वाजपेयी से पांचजन्य राष्ट्रीय धर्म दैनिक स्वदेश और वीर अर्जुन जैसे पत्रिकाओं को संपादन कार्य करते रहे। இவர் வந்து நிறைய இந்த மாதிரி எல்லா பத்திரிகை இதில் வந்து பத்திரிக்கையோட பேர் தினகரன் தினமணின்னு இருக்க மாதிரி இந்த பத்திரிகையில் எல்லாத்தையும் அவர் வேலை பார்த்துருக்காரு। கடின பரிசிரமம், அவர் ஜனதாக்கே விஸ்வாஸ்கே பல்பர், நல்லா உழைக்கிறாரு, மக்களுடைய நம்பிக்கையை பாத்திரமாகிறாரு। वाजपेयी जी भारत के प्रधानमंत्री बने, அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரதம மந்திரியாக மாறிறாரு। उनके शासन काल में भारत का विकास हुआ, இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா நல்லா வளர்ச்சி அடைந்தது। भारत परमाणु शक्ति संपन्न, वाजपेयी जी के आदेश से भारत ने 11 और 13 मई 1998 को पोखरण में परमाणु परीक्षण किया। அணுகுண்டு பரிசோதனை வந்து இவருடைய காலத்தில் தான் பண்ணுறாங்க, இவர் தான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு। விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஆட்டோபம் கண்டுபிடிக்கிறாங்க, அதை பொக்ரைனில் போடுறதுக்கு இவர் தான் அனுமதி அளிக்கிறாரு। இசிசே பாரத பரமாணு சக்தி சம்பன்ன தேச பன்கையா, அதன் மூலம் உலகத்துக்கு தெரியுது நம்ம நாடுலாம் அணுகுண்டு ஆயுதம்லாம் தயாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியுது। அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கே சம்பந்த 19 फरवरी 1999 को दिल्ली से लाहौर तक बस सेवा शुरू की गई। 1999 டெல்லியிலேருந்து லாகூருக்கு பஸ்ஸு வந்து விட்றாங்க। பகலி யாத்திரை में वाजपेयी जी பாகிஸ்தான் गए, அதாவது பாகிஸ்தான் உள்ள வரைக்கும் போகும், நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் உள்ள வரைக்கும் போகிறோம்। அப்போ மொதல் பஸ்ஸில் இவர் பிரயாணம் பண்ணுறாரு। பாகிஸ்தான் கே பிரதான் மந்திரி நவாஸ் ஷரீஃப் சே முலாக்காத்து கி, அங்கே போய் நவாஸ் ஷரீஃப் வந்து பாகிஸ்தானில் அவர் தான் பிரதமராக இருக்கார், அவரை போய் சந்திக்கிறாரு। इससे दोनों देशों के बीच मित्रता बनने लगे, அப்போ ரெண்டு நாட்டுக்குள்ள ஒரு நட்பு வருது। கார்கில் அப்படிங்கிற இடத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு। एक बार पाकिस्तानी सेना और आतंकवादियों ने कारगिल की कई पहाड़ियों पर कब्जा कर लिया था। ஒரு தடவை வந்து பாகிஸ்தான் படை வந்து காரிகல் அப்படிங்கிற இடத்த போய் மலையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க। वाजपेयी की सरकार ने ठोस कार्यवाही करके आतंकवादियों को कारगिल से मार भगाया।
அப்போ வாஜ்பாய் காலத்தில் அப்போ அந்த படைகள்லாம் அவங்கள அடித்து துரத்துறாங்க. अन्य डोज कार्य वाजपेयी जी के शासनकाल में दिल्ली, मुंबई, कोलकाता और चेन्नई को जोड़ने वाला मार्ग बनाया गया. வாஜ்பாய் காலத்தில் தான் இந்தியாவில் முக்கியமான நகரங்கள் அங்கங்கே, அதாவது தில்லி இங்கே இருக்குது, பம்பாய் இங்கிட்டு இருக்கோம், கல்கத்தா இங்கே இருக்கும், சென்னை இங்கே இருக்கும், அதெல்லாம் இணைக்கக்கூடிய வழிகளை போட்டாங்க. आवास निर्माण को प्रोत्साहन दिया गया. विदेशों में फंसे भारतीय मूल के लोगों के लिए बीमा योजना शुरू की. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. वाजपेयी जी हिंदी के महान साहित्यकार थे. ஹிந்தியில் ஒரு சிறந்த இலக்கியவாதி. வே அச்சே கவிதை, நல்ல கவிஞர். மிருத்ய, இவர் அதுக்கப்புறம் வந்து 2 என்னது மிருத்ய யா ஹத்யா, அமர் பலிதான், பிந்து பிந்து விசார் அவர் உன்கி பிரமுக் ரச்சனாயங், இதெல்லாம் அவருடைய படைப்புகள். இதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015 வந்து உனக்கு பாரத் ரத்ன விருது வழங்குறாங்க. 2018 அவர் இறந்து போயிட்டார். கட்டம்.